அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வெற்றி சின்னம் பானை சின்னத்தில் வாக்கு சேகரிக்கின்ற இந்த பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் அண்ணன் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களே, அமைச்சர் அண்ணன் திரு சி.வே. கணேசன் அவர்களே, அமைச்சர் அண்ணன் திரு எஸ்.எஸ். சிவசங்கர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் திரு மா. சிந்தனைச்செல்வன் அவர்களே, மாவட்ட கழக பொருளாளர் சகோதரர் திரு எம்.ஆர்.கே. உள்ளிட்ட அனைத்து மாவட்ட கழக நிர்வாகிகளே, மாநில இளைஞரணி துணை செயலாளர் சகோதரர் அப்துல் மாலிக் அவர்களே, சகோதரர் ஆனந்த்குமார் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் முத்துசாமி, ராமலிங்கம், தங்க ஆனந்தன், கோவிந்தராஜன், சோழன், கோவிந்தசாமி, நடராஜன், திருமூர்த்தி, செந்தில், பேரூர் கழக செயலாளர் டாக்டர் கணேசமூர்த்தி, செல்வகுமார், அன்வர் சதார் உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கிளை வார்டு கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, ஒன்றிய குழு தலைவர் திருமதி சகந்தியா பர்வீன் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் கார்த்திகேயன் அவர்களே, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திரு மதியழகன், முத்துக்குமார், மணிகண்டன், குட்டிமணிசகன், பிரபு, அன்பழகன் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, மாநகர இளைஞரணி அமைப்பாளர் திரு ஜெயமணி மற்றும் துணை அமைப்பாளர்களே, நம்முடைய இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அங்கம் வகிக்கக்கூடிய நம்முடைய தாய் கழகம் திராவிடர் கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளை சேர்ந்த என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, கழகத்துடைய பெரியோர்களே, வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே, அக்காக்களே, அம்மாக்களே, பாட்டிகளே, தங்கைகளே, உங்க அத்தனை பேருக்கும் முக்கியமா முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் நமது வேட்பாளர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதே சிதம்பரம் தொகுதியிலிருந்து கிட்ட 4500 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சீங்க. அப்போ சின்னம் புதுசு, அப்ப பாடம் சின்னம் இப்ப புதுசு, சரியா? இப்ப பாடம் சின்னம் நேஷனல் நியூஸ். ஏன் சொல்றேன்னு தெரியுதா? அதாவது ஒன்றிய பாஜக அரசு எப்படி நம்மளை பழிவாங்க பாருங்க. அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டா சும்மா இந்த சின்ன சின்ன துக்கடா கட்சிகள் என்ன சின்னம் கேட்டாலும் கொடுத்துருந்தாங்க. ஆனா எதிர்கட்சிகள் நாம என்ன சின்னம் கேட்டாலும் கொடுக்கறது இல்ல. ஆனா இன்னைக்கு அவங்க கொடுத்திருந்தா கூட இவ்வளவு பெரிய செய்தியா இருக்காரு. நான் அண்ணன் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் அவங்களுடைய வழக்கறிஞர் அவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்றேன். ஏன்னா இதை சும்மா கொடுத்திருந்தா இது பிரேக்கிங் நியூஸ், அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்திருக்கோம். என்ன வந்திருக்கோம்? விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்க. ஆனா இவ்வளவு பெரிய சட்ட போராட்டம் பண்ணி அதுல வெற்றி பெற்றதுனால இன்னைக்கு அது டெல்லி வரைக்கும் போயிடுச்சு. பானை சின்னம் இப்போ நேஷனல் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ். டெல்லி தலைவர் வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. எனவே நாம் வரும்போது பாதி வெற்றி செய்தியோட வந்திருக்கேன், பான சின்னத்தோட வந்திருக்கிறேன், சரியா? இப்போ இந்த பான சின்னத்தை சென்ற முறை 4800 வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சுங்க. இந்த முறை 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அண்ணனை எதிர்த்து எந்த கொம்பன் என்றாலும் டெபாசிட் காலியாகும். செய்வீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? நீங்க செய்வீங்க, நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்துக்கு வந்திருந்த அப்பொழுது நம்முடைய கூட்டணி வேட்பாளர் இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சகோதரர் அண்ணன் திரு சிந்தனை செல்வன் அவர்களை 10,600 வாக்குகள் வித்தியாசத்துல நீங்க தான் வெற்றி பெற வச்சீங்க. அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதிகளில் இந்த 3 வருஷத்துல நாம செஞ்சிருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். காட்டுமன்னார் கோயில் பேரூராட்சியில 45,33,000 ரூபாய் மதிப்பீட்டில் உழவர் சந்தை, புதிய உழவர் சந்தை திறக்கப்பட்டுள்ளது.
கள்ளிப்பாடி காவனூர் உயர்மட்ட மேம்பாலம் கட்டுகின்ற பணி 27 கோடியே 20 லட்சம் 29 லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்று வருகிறது. திருமுட்டம் பேரூராட்சியில ரூபாய் 12 கோடியே 44 லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் விநியோக மேம்பாட்டு பணிகளுக்காக அடிக்கல் நாட்டு ஆழ்துளை கிணறு தோண்டும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ ரூபாய் 1 கோடியே 20 லட்சம் மதிப்பீட்டில் பெரியார் நகர் மற்றும் அன்னை தெரசா தெரு தார் சாலை அமைக்கும் பணி முடிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் வசந்தம் நகர் மற்றும் கோட்டைமேடு பெத்தல் தெரு ஆகிய இடங்கள்ல பேவர் பிளாக் அமைக்கின்ற பணி சாலை அமைக்கின்ற பணி முடிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் நாம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள். இந்த 3 வருஷத்துல நம்முடைய காட்டுமன்னார் கோயில் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு சிந்தனை செல்வன், நாம சொல்லட்டுமா, அண்ணன் சிந்தனை செல்வனோட மிகப்பெரிய சாதனை. அவர் மட்டும் சட்டமன்றத்திலே எதிர்க்கதான் உட்கார்ந்து இருப்பாரு. அவர் மட்டும் பேசினார்னா நம்முடைய முதலமைச்சர் வெளியில அவரோட ரூம் இருந்தா கூட உள்ள வந்து உட்கார்ந்துருவார். என்ன பேசுறார் அந்த அளவுக்கு அவர் பெயரை போலவே சிந்தனை செல்வனை போலவே அவ்வளவு அழகாக பேசுவார். அவருடைய மிகப்பெரிய ரசிகன் நான். அவர் அழகாக பேசிய கருத்தாக பேசிய முதலமைச்சர் கிட்ட தன்னுடைய தொகுதிக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கேட்டு வாங்கிடுவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர் நீங்க பெற்றிருக்கீங்க. இப்போ நம்முடைய இந்தியா தேர்தல் கூட்டணி அறிக்கையை நம்ம வெளியிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நம்முடைய கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலும் போது தேர்தல் அறிக்கை வெளியிடுவார். வெளியிட்டு என்ன சொல்லுவாரு? சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்ட தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இப்போ அவருடைய வழியில் வந்த அவருடைய மகன் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அவரை போலவே சொல்வதை செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? இப்ப கேஸ் சிலிண்டர் விலை, மகளிர் இங்க வந்திருக்கீங்கம்மா, கேஸ் சிலிண்டர் விலை 2014ஆம் ஆண்டு என்னம்மா விலை? 2014ஆம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? 450 ரூபா. 450 ரூபா கரெக்டா? இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 1200 ரூபா. ஏத்துனது யாருமா? விலையை ஏத்துனது யாரு? மோடி. இப்போ உங்களை ஏமாத்துறதுக்காக, மக்களை ஏமாத்துறதுக்காக, மகளிரை ஏமாத்துறதுக்காக பரிசு தொகை கொடுக்கிறாராம். தேர்தல் வந்துருச்சு இல்ல, பரிசு தொகை எவ்வளவு தெரியுமா? 100 ரூபா கம்மி பண்றாராம். அதாவது ஏத்துனது 800 ரூபா, இறக்குறது பரிசு தொகை 100 ரூபாயா? ஏமாந்துருவீங்களாமா? ஏமாந்துருவீங்களா? மறுபடியும் அவர் வந்துட்டாருன்னா வரமாட்டார், வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. வந்துட்டாருன்னா நான் சொல்றேன், மீண்டும் 500 ரூபாய் ஏற்றுவார். நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கார், இந்தியா கூட்டணி ஜெயிச்சதுன்னா கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு தரப்படும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, பெட்ரோல் விலை நாளுக்கு நாள் ஏறி இருக்கு. இப்ப நம்முடைய தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தரப்படும் நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கார். அதே மாதிரி டீசல் விலை, 1 லிட்டர் டீசல் விலை 65 ரூபாய்க்கு தருவேன் தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு வாக்குறுதி, மிக மிக முக்கியமான வாக்குறுதி, இப்ப இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நேஷனல் ஹைவேஸ் இருக்குல்ல, தேசிய நெடுஞ்சாலை இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்துகள், சுங்கச்சாவடிகள் அனைத்தும் அகற்றப்படும். இனிமே நேஷனல் ஹைவேஸ்ல போறதுக்கு ஒன்றிய அரசு காசு கட்ட தேவையில்லை அப்படின்ற வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நம்முடைய தலைவர் செய்வார் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா? செய்வாரா? இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், நாம செஞ்ச சாதனைகளை சொல்றோம், செய்ய போற திட்டங்களை சொல்றோம், தலைவர் என்னென்ன பண்ணிருக்காருன்னு சொல்லியிருக்கிறோம். தலைவர் ஆட்சிக்கு வந்து 2021ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கடும் நிதி நெருக்கடியில ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணாரு? முதல் கையெழுத்து என்னமா தேர்தல் வாக்குறுதியில சொன்ன கையெழுத்து என்னமா பண்ணாரு? மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா? உபயோகிக்கலாமா? கிட்டத்தட்ட இந்த 3 வருஷத்துல மகளிர் மட்டும் 465 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கிறீங்க. எவ்வளவு? 465 கோடி. இது நான் ஒரு கிண்டலுக்காக சொல்லலாமா, நகைச்சுவைக்காக சொல்லல. அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. ஒரு அரசு ஒரு திட்டத்தை சொல்லுதுன்னா அதை எத்தனை பேர் அதிகமா உபயோகப்படுத்துறாங்களோ அதுதான் அந்த ஆட்சியுடைய வெற்றி, அதுதான் அந்த முதலமைச்சருடைய வெற்றி, அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. புரிஞ்சுதா? அதே மாதிரி இன்னொரு திட்டம் உங்களுக்கு தெரியும், ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி இங்க நிறைய மகளிர் வந்திருக்கீங்க, ஆண்களுக்கு சமமா மகளிர் வந்திருக்கீங்க. ஆனா ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாது, உரிமை கிடையாது. பெண்கள் யார்கிட்டையும் பேசக்கூடாது, பெண்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது. இன்னும் சொல்லணும்னா பெண்கள் மேலாடை அணிவதற்கு தடை.
இந்த தடையெல்லாம் உடைச்சதுதான் தந்தை பெரியார் அவர்கள். தான் இறக்கிற வரைக்கும் பெண்களுடைய விடுதலைக்காக போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், கல்வி கற்கணும், சொந்த கால நிற்கணும்னு போராடியவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தது யாரு? முத்தமிழர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில நம்முடைய தலைவர் அவர்கள் புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதாவது பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, படிக்கிறாங்க, 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு அதோட நிப்பாட்ட கூடாது, காலேஜுக்கு போகணும், கல்லூரிக்கு போய் படிக்கணுங்கிறதுக்காக. அப்படி போய் படிச்சா அது தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி, அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி, மாசம் கல்வி ஊக்கத்தொகையாக அவங்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் அந்த திட்டத்தை அறிவிச்சார். இதுவரைக்கும் 3 லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறாங்க. இப்ப அதே மாதிரி ஆண்களுக்கும் மாணவர்களுக்கும் தமிழ் புலவர் நம்ம திட்டத்தை உருவாக்கி ஆண்களும் கல்லூரியில படிக்க போனா அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்படும் தலைவர் சொல்லியிருக்கிறார். இன்னொரு முக்கியமான திட்டமா இதுதான். இது தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் முதல் அமல்படுத்தப்பட்ட திட்டம். நான் சொல்றேன், காலையில விடிய காலையில 6 மணி 7 மணிக்கு சீக்கிரமா எந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் இருக்காங்க. அவங்க காலையில எந்திரிச்சு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது, குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு நேரம் இருக்காது, அமுச்சு விட்டுருவாங்க, பள்ளிக்கூடத்துக்கு அமுச்சு விட்டுருவாங்க. அமுச்சு விட்டுட்டு அதே நினைப்பா இருப்பாங்க, என் வெறும் வயதுல போனான்னு, இவன் படிச்சானா, தூங்குனானா, கிளாஸ் ரூமுக்கு போனானா அப்படின்னு அதே நினைப்புல இருப்பாங்க. அதை போக்குறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் நம்முடைய முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தின் மூலமா 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளும் 18 லட்சம் மாணவர்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் அத்தனை பேரும் பாராட்டுறாங்க, வாழ்த்துறாங்க. என்ன சொல்றாங்க? என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு. என் குழந்தை ஸ்கூலுக்கு போச்சுன்னா அவனுக்கு சாப்பாடு போட்டு தரமான உணவு கொடுத்து கல்வி கொடுக்கறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு. இது தாம்பா திராவிட மாடல் அரசு. இதைத்தான் நம்ம எல்லாரும் கேட்கிறாங்கல்ல, அது என்ன திராவிட மாடல் அரசு புதுசா சொல்றீங்கன்னு. இதுதான் திராவிட மாடல் அரசு, எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் அரசு. இப்போ இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இருக்குல்ல, இந்த திட்டத்தை பக்கத்து மாநிலம் கர்நாடகா, தெலுங்கானா மாநிலங்கள் வந்து அந்த அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு இதை எப்படி இந்த திட்டத்தை இவ்வளவு சிறப்பா செயல்படுறீங்கன்னு பார்த்துட்டு அவங்களுடைய மாநிலத்துக்கு இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அரசு தான் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய திராவிட மாடல் அரசு. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாகமா ஒரு திட்டம். இது தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம். நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர்கள்லாம் இதை செய்யவே முடியாது. அது என்ன திட்டம்? கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இதுவரைக்கும் 1,16,00,000 மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறாங்க. மகளிர் வந்திருக்கிறீங்க, எத்தனை மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறீங்க? பாதிக்கு பாதி வந்துருச்சு. நான் சொல்றேன், இது ஒரு மிகப்பெரிய திட்டமா சரியா? இந்த திட்டத்துக்கு அமைச்சர் நான் சொல்றேன், இந்த திட்டத்துல விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 பேர் தான் விண்ணப்பிச்சாங்க. இது வரைக்கும் 1,16,00,000 மகளிருக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு. இது சாதாரண திட்டம் கிடையாது. விண்ணப்பிக்கணும், விண்ணப்பிச்சு சரி பார்க்கணும், வெரிபிகேஷன் பண்ணணும். எனக்கு தெரியும் உங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் எனக்கு கேக்குது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு வந்துருச்சு, பக்கத்து வீட்டு தோழிக்கு வரல, எதிர் வீட்டு பொண்ணுக்கு வந்துருச்சு, எனக்கு வரல அப்படின்ற சில குறைகள் இருக்கு. கரெக்டா? இந்த திட்டத்தை நான் சொல்றேன், இது தேர்தல் நேரம். அதே மாசத்துல இவ்வளவு கொடுத்திருக்கோம். 1,16,00,000 மகளிருக்கு கொடுக்க முதல்வருக்கு இன்னொரு 40 லட்சம் மகளிருக்கு கொடுக்க தெரியாதா? கொடுக்க மனசு வராதா? கண்டிப்பா கொடுப்பேன். நான் சொல்றேன், இன்னும் ஒரு 4-5 மாசத்துல இந்த குறைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு கண்டிப்பாக தகுதியுள்ள அந்த 1,60,00,000 மகளிருக்கும் இந்த திட்டம் கண்டிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாசம் 1000 ரூபாய் கண்டிப்பாக வந்து சேரும். அதற்கு நான் உறுதிமொழி கொடுக்கிறேன். நாம இவ்வளவு திட்டங்களை செஞ்சிருக்கோமா? இவ்வளவு திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். இவ்வளவு பெருமையா சொல்றோம். தரப்புல ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் 10 வருஷமா நம்முடைய நாட்டை ஆண்டுட்டு இருக்காரு, இந்தியாவை ஆண்டுட்டு இருக்காரு. சரியா? ஏதாவது ஒண்ணு உருப்படியா தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்காரா? ஏதாவது செஞ்சிருக்காரா? தமிழ்நாட்டுல சென்ற டிசம்பர் மாதம் மிக்ஜாம் புயல் அடிச்சதுமா, ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி 6 மாவட்டங்கள் முழுகிடுச்சு. மிகப்பெரிய உயிர் பலி. சாலைகள்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, ஆடு மாடுகள் அடிச்சுட்டு போயிடுச்சு, விவசாய இழப்பு.
கிட்டத்தட்ட 37,000 கோடி ரூபாய் இழப்பு நம்முடைய தலைவரான கொடுத்தாரு. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6,000 ரூபாய் கொடுத்தாரு. வீடு விழுந்தவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறாரு. ஆனா இதுவரைக்கும் நம்ம ஒன்றிய அரசு கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு இழப்பீடு கொடுத்திருக்கோம், இவ்வளவு பெரிய தேசிய பேரிடர் 37,000 கோடி ரூபாய் தேவைன்னு. இதுவரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட கொடுக்கலமா. இதுவரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட கொடுக்கல. அதனாலதான் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு நாம புதுசா ஒரு பேர் வச்சிருக்கோம். இனிமே நீங்க அவரை பேரை சொல்லி எல்லாம் கூப்பிடக்கூடாது, சரியா? இனிமே ஒரு பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. இனிமே அவரோட பேர் என்ன தெரியுமா? இதுதான் இனிமே அவரோட பேரு. பேர் சொல்லுங்க. மிஸ்டர் 29 பைசா. திருப்பி சொல்லுங்க. மிஸ்டர் 29 பைசாவுக்கு பாடம் நடத்தணுமா வேணாமா? இதுவே செல்லா காசுதான். ஜூன் 4க்கு அப்புறம் அவரு செல்லா காசுதான். 29 பைசா அவருக்கு ஏன் 29 பைசான்னு பேர் வச்சிருக்கவங்க, அதுக்கு நான் காரணம் சொல்றேன். ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா? தமிழ்நாட்டில் எந்த ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். நாம கட்டுற ₹1 ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க? வெறும் 29 பைசா. ஆனா பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறாங்க. தமிழ்நாட்டை மட்டும் வஞ்சிக்கிறாங்க. குஜராத்ல போன வருஷம் வெள்ளமா? குஜராத்ல போன வருஷம் வெள்ளம் வந்த அடுத்த நாள் போய் திரு 29 பைசா போய் என்னென்ன தேவையோ அத்தனை ஏற்படுத்திருக்கிறார். ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தாரா? வெள்ளம் வந்துச்சு வந்து பார்த்தாரா? நீட் தற்கொலை 22 குழந்தைகளை இறந்திருக்கமே வந்து பார்த்தாரா? எதுக்காவது வந்தாரா? ஒண்ணுக்கு தான் வந்தாரு. 2019ஆம் ஆண்டு மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறேன்னு சொல்லி வடை ஓட்டு சுட்டுட்டு அவரும் பாதம் தாங்கி பழனிசாமியும் சேர்ந்து வடைய சுட்டுட்டு, பொதுவா என்ன சொல்லுவாங்க, வடை சுட்டு தருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா 29 பைசா என்ன தெரியுமா பண்ணுவாரு? வடை சுட்டுட்டு அவரே சாப்பிடுவாரு. அந்த வடையை நமக்கு கொடுக்க மாட்டாரு. அந்த வடையை நமக்கு கொடுக்க மாட்டாரு. கல்லா நானே மறந்தாலும் இதுதான் வந்து 29 பைசாவும் பாதம் தாங்கி பழனிசாமியும் சேர்ந்து மதுரையில வச்ச எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி வச்சது ஒரே ஒரு கல்லு. அந்த கல்லையே நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்போ என்னன்னா இப்ப கள்ளக்காரன்னு தேடிட்டு இருக்காங்க. நான் தெளிவா சொல்லிட்டேன். நீங்க வந்து மருத்துவமனையை கட்டுற வரைக்கும் இந்த கல்லை நான் பத்திரமா வச்சுக்கிறேன். கண்டிப்பா இந்த மருத்துவமனை கட்டி முடிச்ச உடனே தரேன் அப்படின்னு. இதுல ஒண்ணு பாருங்கம்மா, நான் வந்து கடைசி 4-5 நாளா நான் கேட்டுட்டு இருக்கேன், எங்களுடைய எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கன்னு ஒன்றிய பிரதமர் 29 பைசாவை நான் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. யாருக்கு தெரியுமா கோவம் வருது? யார் கோவம் வருது? பாதம் தாங்கி பழனிசாமிக்கு கோவம் வருது. அவர் சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் உதயநிதிக்கு இதே வேலை, எப்ப பார்த்தாலும் கள்ள காட்டுறாருன்னு. நானாவது கள்ளதான் காட்டேன், நீங்க எதை காட்டினீங்க? இன்னொன்னு சொல்றாருன்னா, அதாவது நான் எப்பவுமே பேசினதே பேசிட்டு இருக்கேனா, அதாவது நான் மாத்தி பேசணுமா? அவரை மாதிரி நான் பச்சோந்தியா? ஆளுகிட்ட இந்த மாதிரி பேசுறதுக்கு நான் பச்சோந்தியா? நான் பேசினதை தான் பேசுவேன். நான் பெரியாருடைய கொள்கையை தான் பேசுவேன். நான் அம்பேத்கருடைய கொள்கைகளை தான் பேசுவேன். நான் சமூக தான் பேசுவேன். நான் சமத்துவம் தான் பேசுவேன். ராசிய சட்டம் வேணும்னு தான் பேசுவேன். எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும்னு தான் பேசுவேன். எங்களுக்கு நீட் தேர்வு வேணும்னு தான் பேசுவேன். திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே, உங்களை மாதிரி நான் பச்சோந்தி கிடையாது. நீங்க ஓபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, மோடியை பார்த்தா படுத்துருவீங்க, அமித்ஷா பார்த்தா குட்டிக்கரம் நடிப்பீங்க, சசிகலா அம்மா பார்த்தா முட்டி போட்டு அவங்க முட்டி போட்டு அவங்க காலை பிடிச்சி கடைசியில் அவங்க காலையே வாரி விட்டவர். இப்ப சொல்றாருமா, நேற்று சொல்றாரு, இதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா, நான் தவழ்ந்து போய் தான் முதலமைச்சரான.
எந்த முதலமைச்சருக்காது வெக்கம் மானம் சூடு சொரணம் இருந்தா இந்தியாவுல எந்த முதலமைச்சராவது இந்த வார்த்தை சொல்லியிருக்காரா? எந்த முதலமைச்சராவது இந்த வார்த்தை சொல்லியிருக்காரா? இவரெல்லாம் ஒரு முன்னாள் முதலமைச்சர் ரொம்ப குழந்தை மாதிரி சொல்றாரு. ஆமாங்க, எனக்கு என்னங்க, அவங்க என்ன மூணாவது மனுஷனா? நான் தவழ்ந்துதான் முதலமைச்சரான. நான் இப்ப கேட்கிறேன், அவங்க தான் மூணாவது மனுஷன் இல்ல அம்மையார் சசிகலா அம்மா தான் மூணாவது மனுஷன் இல்ல. தைரியம் தான் திருப்பி போய் அவங்க காலில் விழுந்து பாருங்க பார்ப்போம். எட்டி ஒரே அந்த அம்மா ஏன்னா என்ன பண்ணாரு? அந்த அம்மா காலில் விழுந்து முதலமைச்சராகி அந்த அம்மா காலை வாழி விட்டாரு. கேட்டாரு, நீயா என்ன முதலமைச்சராக்குன்னு அப்படின்னாரு. அப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட நீ பேசிட்டு போயிடுவ, அப்புறம் போலீஸ் என் மேல கேஸ் போடும். ஆனா கேஸுக்கெல்லாம் பயப்பட ஆள் நான் கிடையாது. நான் கலைஞர் போறேன். நடுவில் ஒரு விஷயம் பேசுனதுக்காக கோர்ட்ல வந்து மன்னிப்பெல்லாம் கேட்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்ன மன்னிப்பெல்லாம் நான் கேட்க முடியாது. நான் பேசுனதுதான். நான் எதுவும் தப்பா பேசல. எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் கலைஞர் பேர நான் சொன்னதான். நான் எதுவும் தப்பா சொல்ல. சமுதாயத்துல அனைவரும் சமம். எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. எந்த ஜாதி மத ஏற்றத்தாழ்வு கிடையாது. உலகத்துல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நான் சொன்னேன். அதுக்கு அதை பொய்யா பரப்பி நான் வந்து ஒரு இனப்படுகொலைக்கு கூட்டன்னு சொல்லி என் தலைக்கு நிழல வச்சாங்க. ஒரு சாமியார் 5 கோடின்னா, இன்னொரு சாமியார் 10 கோடின்னா. உதயநிதியோட தலையை சீவி கொடுங்க, 10 கோடி கொடுக்கறேன்னா. நான் சொன்னேன், ஐயோ என் தலையை சீவிட்டு இருக்கியா 10 கோடி, 10 ரூபா சீப்பை கொடுத்தா நானே சீவி கொடுத்துருக்கேன் அப்படின்னா. நான் சொல்றேன், இப்போ இந்தியாவில் ஒன்றிய பிரதமர் மோடி இருக்காருல்ல, அவரால் வாழ்றது திமுக, தமிழ்நாட்டில் வாழ்றது திமுக குடும்பம் மட்டும்தான், கலைஞர் குடும்பம் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆமா, கலைஞர் குடும்பம் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கு. ஏன்னா இங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே கலைஞருடைய குடும்பம் தான். நான் சவால் பண்ணாமா, இந்த 3 வருஷத்துல நம்முடைய திராவிட மாடல் அரசு ஆட்சியில ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதாவது ஒரு திட்டத்துல யாராவது ஒருத்தர் பயனாளிகள் இருப்பாங்க. அதனாலதான் தைரியமா சொல்றேன். ஆனா நான் சொல்றேன், இவர் ஒன்றிய பிரதமர் 29 பைசா அவர்களே, உங்களால வாழ்ந்தது ஒரே ஒருத்தர் தான். உங்களால பணக்காரரானது ஒரே ஒருத்தர் தான். யாரு? அவர் பேரு அதானி. உலக பணக்காரர் பட்டியல 2வது இடம். திரு மோடி 29 பைசா ஆட்சிக்கு வந்து இந்த 9 வருஷத்துல அசுர வளர்ச்சி. நம்ம ஒரு அரசு பொதுத்துறை ஆரம்பிப்பாங்க. இப்ப கலைஞர் பாத்தீங்கன்னா தனியார் துறை கிட்ட இருந்த பஸ் விலை அதிகமா வைப்பாங்க, டிக்கெட் விலை அதிகமா வைப்பாங்கிறதுக்காக அதை வந்து பொதுத்துறை ஆக்குறாரு. ஏன்னா பொதுமக்கள் வந்து அதிகமா உபயோகப்படுத்தணும், கம்மி விலையில பயணம் பண்ணணும்னு பொது அரசு தனியார் துறையை பொதுத்துறை ஆக்குறாங்க. ஆனா ஒன்றிய பிரதமர் 29 பைசா என்ன தெரியுமா பண்ணாரு? இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுத்துறையை தூக்கி தனியார் துறையிட்ட கொடுத்துட்டாரு. இப்ப வந்துருச்சுமா, அதானி ஏர்போர்ட் வந்துருச்சு, அதானி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு, அதானி போர்ட் வந்துருச்சு, அதானி துறைமுகம் வந்துருச்சு, அதானி ஸ்டேடியம் வந்துருச்சு. இப்படி அனைத்தையும் தூக்கி அதானி கையில கொடுத்துட்டு தமிழ்நாட்டுடைய அனைத்து உரிமைகளையும் படிச்சிருக்கக்கூடிய திரு 29 பைசா அவர்களுக்கும் பாடம் தாங்கி பழனிசாமி அவர்களுக்கும் பாடம் கத்து கொடுக்கணும்னா வர ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்க வாக்குச்சாவடிக்கு சென்று உங்க கண்ணுக்கு தெரிய வேண்டியது 2 தான். எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவுடைய பெயர், அதற்கு பக்கத்துல நம்முடைய பானை சின்னம், நம்முடைய வெற்றி சின்னம் பானை சின்னம். இதெல்லாம் போடுறீங்க, அது பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும், அதுல போடுறீங்க பாருங்க ஒரு ஓட்டு. அதுதான் நீங்க மோடிக்கு வைக்கிற வேட்டு. நிச்சயம் செய்வீங்களா? எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், பண்போடு கேட்டுக்கொள்கின்றேன், பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன், உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் பெருமையா சொன்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்டுக்கொள்கின்றேன். எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களிச்சு பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்க வச்சு வெற்றி பெற செய்யுங்கள். இந்தியாவை காப்போம், இந்தியாவை காப்போம். நன்றி, வணக்கம்.
சூரியனுக்கு தெரியும் நம கத்திரவன் சமையெல்லாம் நமக்கு தானே வரணும் கேட்கும் போது தராதவனுக்கு காவியடிக்கிற பாவிகளை சாதி மோத விடுதாலின் குரல் ஒழிய திரிக்கிற ரொட்டிகளை குரல் காலை உணவு திட்டமிட்டு பிள்ளைக்கு மரத்தாலின் குரல் 1000 ரூபாய் திட்டமிட்டு அவனின் மனசுலாலின் குரல் மதிப்பவன விதிச்சு ஓட விடுதாலின் குரல் எங்கிருந்தோ வரும் தங்கிகளை துண்டி பொறைய விடுதாலின் குரல் முதலில் திட்டமிட்டு மனசுலதாலின் குரல் மக்களை தோல்வி மறுத்துவது ஏழைகள் மனசுலதாலின் குரல் உரிமையை நீக்கிறாதன் குரல் சக்தி கேட்கிறாதன் குரல் நீதியை காக்கிறாதன் குரல் தீமையை போக்கிறாதன் குரல் பெரியார் பேச்சும் அண்ணா பேச்சும் கலைஞர் மூச்சும் எத்தெத்திக்கும் ஸ்டாலின் குரல் வெளிச்சம் தோன்றுது பிடினா பிடினா குட்
الله أكبر الله أكبر